அடிப்படையில் திணை என்றால் என்ன? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடையாளம் தேடுதல் போலதான். இந்த மெய்யியல் என்பது நம்ம தமிழருடைய ஒரு மெய்யியலை தேடுகின்ற ஒரு பார்வை தான். இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, அகழ்வாய்கள் நடந்திருக்கு. இவ்வளவு சமாச்சாரம் இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு மெய்யியல் இல்லாமலா போயிடும் அப்படின்னு தேடும்போதுதான் நமக்கு கிடைச்சது திணை அப்படிங்கிற இந்த கோட்பாடு. நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படின்னு தொல்காப்பியத்துல நூற்பாரு. இந்த 5 பூதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பூதவாதிகள். 4 பூதங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டவன் தான் மற்ற எல்லா சிந்தனை மரபை சேர்ந்தவங்களும். இந்த விசும்பை ஏத்துக்க மாட்டாங்க. திணை அப்படின்னாலே சேர்ந்தது, இணைந்தது, ஒன்றோட வந்து உறவுடையது அப்படிங்கிற பொருள். முதல், கரு, உரி, இந்த 3ம் இணைந்ததான் திணை. இது ஒரு சிஸ்டம். திணை என்பது திணை தான் சொல்லணும். 5 திணை சொல்ல, ஏன்னா 5 திணை இல்லை. தொல்காப்பியர் சொன்னது 7 + 7 14 சொல்லியிருக்காரு. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போக கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு 7 சொல்லிட்டாரு. நான் காடுங்காடு சார்ந்த இடம் போது நம்ம அமேசான் காடுன்னு நினைச்சக்கூடாது, அல்லது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை காடுன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு பேஸ்டோரல் ரீஜியன், அதாவது மேய்ச்சல் பரப்பு தான். கொள்ளக்காடு, குரங்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பகுதி. பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்ளும் போது வர்றது சிறு பொழுது, சூரியனை சுத்திட்டு வரும்போது பெரும்பொழுது. இப்ப நம்ம பேசுறோம் எளிமையா, ஆனா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி எப்படி சிந்திச்சுக்காரு பாருங்க. இக்காலஜியை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு உயிரினத்திற்கும் அந்த சூழலுக்கும் உள்ள உறவை பற்றியது ஈகோ, அதை பற்றியான படிப்பு ஈகாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்கே திணையில வந்து அடிஷனலா ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, என்னன்னா எமோஷன்ஸ், மனிதனுடைய உணர்வுகள் வந்து அது சேருது. அப்புறம் வந்து பறை அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்திருக்காரு தொல்காப்பியர். பறை என்பது கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம நினைக்கிறோம் வந்து அது வந்து இசைக்கருவி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இசைக்கருவியாக பயன்படுத்தப்படலை. குளோபலைசேஷன் பேசுறோம் இல்லையா, அதுக்கு எதிரான ஒன்று தான் இந்த திணை அப்படிங்கிறது. திணைங்கிறது நான் சொன்னது கிடையாது, பல அறிஞர்கள் அங்கங்க தொகுத்ததை திரும்ப நான் தொகுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது. அது குறிப்பா வந்து கால்டுவெல், எல்லிஸ் போன்றவர்கள் எல்லாம் எழுதின அந்த புத்தகங்களுக்கு பிறகு அது வருது. சரி, இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இதெல்லாத்தையும் நம்ம தேடும் பொழுது இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பெரிய அறிஞர், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அப்புறம் சுரேந்திரநாத் சட்டர்ஜி, இவங்க எல்லாமே வந்து இந்திய தத்துவ அறிஞர்கள். அவங்க எங்கேயுமே நம்முடைய தமிழர்களுடைய இந்த தொல்காப்பியம் பற்றியோ சங்க இலக்கியம் பற்றியோ அகப்புற இலக்கியங்கள் பற்றியோ எங்கேயுமே சொல்லலை. கைலாசபதி மட்டும்தான் முதல்ல வந்து சொல்றார் அகம்புறம் பற்றி. ஒரு செக்யூலரா இருக்கு. இது வரைக்கும் எப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடல்களோ அல்லது அந்த இலக்கியங்களிலோ பெரும்பாலும் சமயம் சார்ந்து தான் பேசப்படுது, தேவாரம், திருவாசகம். ஏன்னா அப்போ சைவ சித்தாந்தத்தை பற்றியான பேச்சுக்கள் நிறைய நடந்தது, அதனால அவங்க இதை கணக்கில் எடுக்கல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தமான இந்திய மரபுல கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்போ நமக்கான அடையாளமே இல்லை, இவங்களும் பேசலை அதை பற்றி. முதல்ல கைலாசபதி தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை இது ஒரு செக்யூலர் டாக்குமெண்ட்டு, இதுக்கு வந்து வெறும் கடவுள் மையப்படுத்தப்பட்ட அல்லது கடவுளை போற்றி பாடுகின்ற பாடல்கள் இல்லாமல் ஒரு இயற்கை மையமாக வைத்த ஒரு சிந்தனை மரபு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகம்புறம் இலக்கியத்தை பற்றி அவர் பேசுறாரு. இப்படிதான் அது வந்து தொடர்ந்து போதுன்னு வச்சுங்களேன். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம திணை அப்படிங்கிற விஷயத்துக்கு வரோம். இப்போ திணை என்ன அப்படின்னா, அடிப்படையில் திணை என்றால் என்ன? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடையாளம் தேடுதல் போலதான். இந்த மெய்யியல் என்பது நம்ம தமிழருடைய ஒரு மெய்யியலை தேடுகின்ற ஒரு பார்வை தான். அப்போ திணை அப்படிங்கிற சொல் எப்படி வருது? ஏன்னா மற்ற ஆசிவகம் தமிழருடைய மெய்யியல் அப்படின்னு பேராசிரியர் நெடுஞ்செழியன் நிறுவனார், பல கல ஆய்வுகள்லாம் செய்து பண்ணார். அதே போல சைவ சித்தாந்தத்தை அது சொல்லும் பொழுது இதுல என்ன சிரமம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னா, ஆசீர்வாதத்தினுடைய தோற்றம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சொல்லிடுவாங்க. மர்கலி கோசர் எங்க பிறந்தாரு? உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தாரு. அப்படி விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா, தமிழ் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொல்லி இருக்கும். அதே இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா, ஆங்கில விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் யூபியில் பிறந்தாரு அப்படின்னு ஒரே இதில் ரெண்டு வகையான வெர்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். இப்படி வந்து முரண்பாடுகள் இருக்குது. அப்புறம் ஆசீவன்ற சொல்லே தமிழ் இல்லை அப்படிங்கிற கருத்தும் வச்சுட்டாங்க. அப்போ ஆசீர்வாதத்தினுடைய மூலத்தை தேடி போகும்போது அது இங்கே வடக்கு போயிட வேண்டியிருக்கு. சரி, சைவ சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டா, சைவ சித்தாந்தம் வேதத்தை ஒத்துக்குது, வேதத்தை மறுக்காது அப்படிங்கிற கருத்தோட அதையும் அவங்க கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்போ என்னடா இது, இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, அகழ்வாய்கள் நடந்திருக்கு, இவ்வளவு சமாச்சாரம் இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு மெய்யில் இல்லாமலா போயிடும் அப்படின்னு தேடும்போது தான் நமக்கு கிடைச்சது திணை அப்படிங்கிற இந்த கோட்பாடு. இப்போ திணை என்ற சொல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து முதல் நமக்கு உருவாக்கி தந்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பூதவியலாளர்னு சொல்லலாம். இப்போ பூதவியல் அப்படின்னு ஒரு தத்துவ பள்ளி, ஒரு மெய்யியல் பள்ளி நம்மகிட்ட இருந்திருக்கு. இப்போ மணிமேகலை எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போகும்பொழுது மணிமேகலை வந்து ஒரு பெரிய ஸ்காலர். அந்த மாதிரி போகும்போது இப்போ 14 வகையான சிந்தனை பள்ளி ஆட்களை சந்திக்கிறான் ஒருத்தரை பார்த்து. அது வந்து சைவவாதி, வைணவவாதி, இப்படி வந்து பலரையும், நிகண்டவாதி அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரா. அதுல ஒருத்தன் தான் அந்த பூதவாதிங்கிற ஆள். இந்த உலகாயுதம்னு ஒன்று சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கும் பூதவாதத்துக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகாயுதத்துக்குள்ள பூதவாதத்தை சேர்த்துடுவாங்க. அது ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு. எப்படி சமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டில் வந்து அறிவு மரபை கொண்டு வந்தவங்க சமணர்களும் பௌத்தர்களும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சமணம் அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியத்தில் இல்லை, திருக்குறளையும் கூட கிடையாது, தொல்காப்பியத்திலும் கிடையாது. மிக பின்னாடி பழமொழியில கொஞ்சம் அப்புறம் மணிமேகலையெல்லாம் வருது. சரி, அமலர்ந்த சொல் கூட கிடையாது. அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா அருகர் அப்படிங்கிற சொல் கூட இல்லை. எப்படி பார்த்தாலும் இந்த சொற்கள் எல்லாமே அவங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து நம்ம சங்க இலக்கியத்துல இல்லை. அப்போ எப்படி வந்து அவங்க கொண்டாந்து நமக்கு அறிவை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்படி வந்து பல கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த சிந்தனை பள்ளி ஆட்களை சந்திச்சுட்டே வரா. சந்திக்கும் போது அந்த பூதவாதத்துக்கும் உலகாயுதத்துக்கும் என்ன வேறுபாடுனா, பூதங்கம்னா ஐம்பூதம் சொல்ல பார்த்தீங்களா, 50 பூதங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்கு. இந்த 5 பூதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பூதவாதிகள். 4 பூதங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டவன் தான் மற்ற எல்லா சிந்தனை மரபை சேர்ந்தவங்களும். இந்த விசும்பை ஏற்றுக்க மாட்டாங்க. சிலர் உயிர்னு சொல்லுவாங்க, எப்படி ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இப்போ அந்த 5 பூதங்களை ஏற்றுக்கொண்ட இந்த பூதவாதி அந்த பள்ளியை சேர்ந்தவர் தான் தொல்காப்பியர். அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா இந்த நூற்பாலம் நமக்கு கிடைக்குது. அப்புறம் 5 தெரிந்த தொல்காப்பியம் பாயிரத்துல ஒரு பாயிரம் பின்னாடி எழுதப்பட்டதுன்னு சில பேர் சொல்றாங்க. எப்படினாலும் 5 அப்படிங்கிற அந்த அறிவை பெற்றவர், அந்த ஞானம் அவருக்கு உண்டு. ஸோ 5 என்ன அப்படின்னா திரும்ப இந்திரன் அப்படிங்கிற எழுதின ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடிப்படையில் 5 என்பது 5 பூதங்களை பற்றியான சாரத்தை சொல்கின்ற விளக்கம், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படின்னா பல நூற்பாக்கள் நம்ம சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே அதை சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்த 5 நிறைந்த தொல்காப்பியன் கொண்டு வந்ததான் திணையம். சரி, இப்போ நீங்கள் தொல்காப்பியத்தில் உள்ள பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நான் அப்போ கூட ஐயாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எதையுமே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல அவர், ஏற்கனவே இருந்ததை நான் தொகுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். அதான் அவர் பெரும்பாலான இடங்கள் என்மனார் புலவர் என்ப அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா நிறைய இடங்கள் சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பில் மோலிசன் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு அறிஞர், அவர் இந்த பெருமா கல்ச்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை உருவாக்குனவர். அவருடைய முன்னுரையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது, பழங்குடி மக்களோட நிறைய பேர் நான் சந்திச்சு பேசினேன், அவங்களுக்கு பொருள் அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நானே அர்த்தம் சொல்லுவேன், திணைங்கிறது நான் சொன்னது கிடையாது, பல அறிஞர்கள் அங்கங்கே தொகுத்ததை திரும்ப நான் தொகுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அடிப்படையில் இந்த திணை அப்படிங்கிறத அவர் அந்த 5 கருத்துலேருந்து வர்றாரு. ஏன்னா திணை அப்படின்னாலே சேர்ந்தது, இணைந்தது, ஒன்றோட வந்து உறவுடையது அப்படிங்கிற பொருள். இந்த திண் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து உருவாகுதுன்னு பாவாணர் குறிப்பிட்டார். திண் அது சேர்ந்த திண், திணை, தூண் துணை அப்படிங்கிற மாதிரி துண், துணை, துள், திண் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் திணை அப்படிங்கிற சொல். திணை என்பது செறிவு. மண் திணிந்த நிலனும் அப்படின்னு புறநானூற்றில் செய்யுள் இருக்கு. திணிந்த என்றால் ஒன்றோடு வந்து செறிந்தது, இணைந்தது அப்படின்னு பொருள். அப்ப இது எப்படி இணையும், எப்படி அதுக்கு மூலமா சொல்லப்படுற சொல்லுன்னா, அந்த 5 பூதங்களும் இணைந்து கலந்த மயக்கம், கலக்கணும் மயங்கணும் ரெண்டும் இருக்கும். அதாவது பிசிக்கலாவும் சேரணும், கெமிக்கலாவும் சேரணும், சேர்ந்தாதான் அது உலகம். அந்த அடிப்படையில் அந்த இணைவை தான் எடுத்துக்கிட்டு அவர் திணைன்னு கொண்டு வர. சரி, எப்படி எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கரு உரி, இந்த 3ம் இணைந்ததான் திணை. இது ஒரு சிஸ்டம். அதாவது கருப்பொருள், முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3ம் எவ்வாறு அமைந்திருக்குது, ஒரு சிஸ்டமாக இருப்பது என்பதை விளக்குவதே திணை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதையும் சொல்லணும். இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, குளோபலைசேஷனுக்கு மாற்று லோக்கலைசேஷன் சொல்லணும் இல்லையா, அதான் திணை. இப்போ குளோபலைசேஷன் பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு எதிரான ஒன்று தான் இந்த திணை அப்படிங்கிறது. சரி, இப்போ திணை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கணும், அந்த குறிப்பிட்ட இடத்துல முதல் கரு உரி அந்த பொருட்கள் இருக்கணும், அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இணைஞ்சிருக்கணும். இந்த 3 கூறுகளும் இருந்தால் அதை திணையும் சொல்லலாம். அப்போ முதல் பொருள்னா என்ன, டைம் அண்ட் ஸ்பேஸ், நிலமும் பொழுதும்.
இப்போ நிலமும் பொழுதும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல இந்த திணையில இன்னொரு முக்கியமான பகுதி என்னமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன போல செறிவு இணைவு அப்படிங்கிற அடிப்படையில் உருவான இந்த சொல் அப்புறம் அவர் என்ன பிரிக்கிறாருன்னா அதுக்கு அடுத்தாப்புல வகைப்படுத்துறாரு. அக்ரிணை உயர்திணை, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு முதல்ல ஒரு பிரிப்பு கொடுக்குறாரு. இப்போ நிறைய பேர் குழப்பம் வரும். இந்த குறிஞ்சி முல்லைன்னு சொல்றாரு, இது வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்ற ஒரு நினைவு நமக்கு வரும். ஆனா அது என்ன சொல்றாருன்னா பேர்நிலை சூட்டே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அதாவது நீங்க உயர்நிலை அக்ரிணை எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமாக பண்ணியிருப்பார். அது ரொம்ப வியப்பா இருக்கு இப்போ நினைச்சா கூட. ஹியூமன் நான் ஹியூமன் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதாவது உயர்நிலை எல்லாருமே மனிதர்கள் சேர்ந்ததாக தான் இருக்கும். மனிதர்கள் அல்லாதவர்களை தான் அவர் அக்ரிணையில் வைக்கிறாரு. முக்கியமா தெய்வத்தை அக்ரிணையில் வைக்கிறார். நமக்கு வியப்பா இருக்கும். கடவுளை வந்து நம்ம இவ்வளவு போட்டி பாடும் முதல் பொருளை வைக்கல. கடவுளை வந்து முதல் பொருள் வைக்கல, அவர் கருப்பொருளை தான் வைக்கிறார் தொல்காப்பியர். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அக்ரிணையில வைக்கிறாரு தெய்வத்தையும் குழந்தையும். குழந்தை நம்ம சொல்லி பார்க்கல, குழந்தை ஓடியது, குழந்தை பாடியது, குழந்தை சிரித்தது அப்படிதான் சொல்லுவோம். தெய்வம் ஓடினான்னு சொல்லுவோமா? இல்லை தெய்வம் பாடினார்னு சொல்லுவோமா? தெய்வம் பேசியது, பேசான்னு தெரியல, பேசியது. தெய்வம் அருளியது, அந்த அது அப்படிதான் போடுவோம். அது அக்ரிணை தான். அப்ப இந்த எவ்வளவு நுட்பமான பார்வை பாருங்க தொல்காப்பியரோட பார்வை. அப்ப இந்த மாதிரி அவர் அதாவது இதை வந்து ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம், நிலை சுட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப உயர்திணையும் அக்ரிணையும் பிரிச்சுட்டார். அடுத்ததாக வந்து இடவியலா பிரிக்கிறார். அகம் புறம். இப்போ ஈங்கியான்னு சொல்லுவாங்க. ஈங்கியாங் வேற இது வேற. அது வந்து ஆப்போசிட்டும், அதாவது நெகட்டிவ் அப்படி பேசுறது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுறோம் இல்லையா, அது ஈங்கியாங். ஆனால் இது அப்படி இல்லை. அகம்புறம் வேற ஒரு கோட்பாடு. அது ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள். இப்போ இன்னும் அகத்திணை புறத்திணைன்னு பார்க்கும்போது நீங்க பிரைவேட் லைஃப் பப்ளிக் லைஃப் அப்படி வச்சுக்கலாம். ஒரு வாழ்க்கையில வந்து ரெண்டு லைஃப் இருக்குல்ல மனிதனுக்கு, அதுல ரெண்டு வாழ்க்கை முறைய சொல்றாரு. அப்ப இந்த அகத்திணைய வந்து பொதுவாக ஐந்திணைன்னு சொல்லிடுவோம் இல்லையா, அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திணை என்பது திணை தான் சொல்லணும், ஐந்திணையும் சொல்ல. ஏன்னா 5 திணை இல்லை, தொல்காப்பியர் சொன்னது 7 + 7 14 சொல்லியிருக்காரு. இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போக கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு 7 சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் புறத்திணை அது ஒரு 7 சொல்றாரு. 7 என்னன்னா சொல்றாரு, இப்போ பார்த்தீங்கன்னா வெச்சி, அதுக்கடுத்து வஞ்சி, அதுக்கடுத்து வந்து உளிங்கை, 3வது உளிங்கை, அப்புறம் தும்பை, அதுக்கடுத்து வாகை, காஞ்சி, பாடான் திணை, அது வந்து 7. அப்போ 14 ஆயிடுது. இந்த 14 திணைகளையும் தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், சுருக்கமாக பள்ளிக்கூடங்களில் 5 இணை கோட்பாடு, 5 இணை மரபு அப்படின்னே சொல்லிட்டு போயிடும். அதுவும் வந்து பிழையானது. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த திணைகளில் அகம்புறத்தை பிரிச்சுட்டு அகத்துக்கான இடத்தை வைக்கும்போது நம்ம நுட்பமாக வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, கருப்பொருள், அப்புறம் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3 அடுக்கு வைக்கிறார் பாருங்க. இது ரொம்ப நுட்பமானது. இப்போ நீங்க முதல் பொருள் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ், நிலமும் பொழுதும். அந்த நிலத்தை வந்து அவர் சொப்பமாக இப்போ இன்னைக்கு இருக்கிற எக்காலஜிக்கல் சயின்டிஸ்ட் என்ன அடிப்படையில் பிரிக்கிறாங்களோ அதை அப்போ பேசியிருக்காரு. இப்போ பயோ ரீஜன் சொல்லுவாங்க, அதை பயோ ரீஜனலிசம்னே வந்துருச்சு இப்போ. அப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதெல்லாம் உயரமான இடம், அதுக்கப்புறம் அது மலையும் மலை சார்ந்த இடம் சொல்லும் இல்லையா, அதுக்கு அடுத்தாற்போல இருக்கக்கூடிய காடும் காடு சார்ந்த இடம்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஆனால் காடும் காடு சார்ந்த இடம் போது நம்ம அமேசான் காடுன்னு நினைச்சக்கூடாது, அல்லது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை காடுன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு பேஸ்டோரல் ரீஜன், அதாவது மேய்ச்சல் பரப்பு தான். கொள்ளக்காடு குரங்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பகுதி. அடுத்தது வந்து உங்களுக்கு மருதம், முல்லைக்கு அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம். மருதம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டம், தீம்புணல் உலகுன்னு சொல்றாரு, அதாவது நன்னீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது நெய்தல், நெய்தல் சொல்லக்கூடிய கோஸ்டல் ஈகோ சிஸ்டம், கடற்கரை பகுதி, அது கடல் உள்ளுக்குள்ள கிடையாது, இந்த ஓரப்பகுதி. அப்புறம் பாலைக்கு தனி நிலம் கிடையாது. அதுதான், அதாவது குறிஞ்சியும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்ற ஒரு படிவம் கொண்டது அப்படின்னு சிலப்பதிகாரத்துல தான் நமக்கு விளக்கம் இருக்கு. இதை பின்னாடி வந்தவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அது நம்ம அப்புறம் அடுத்த இதுல பேசுவோம், எப்படி வந்து திணையை வந்து இன்றைக்கு தகுந்த மாதிரி அதை டெவலப் பண்ணி எடுத்துட்டு போறதுங்கிறது நம்ம அப்படி பேசுவோம். இப்போ இந்த அடிப்படையில் இந்த பேசிக் கிளாசிஃபிகேஷனை பிரிச்சுட்டு இப்போ குறிஞ்சியில் இருக்கக்கூடிய இது வந்து நில அடிப்படையில், அப்புறம் டைம், அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமாக பண்ணியிருப்பாரு. 2 வகையில், ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறுபொழுது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது வர்றது சிறுபொழுது, சூரியனை சுற்றிட்டு வரும்போது பெரும்பொழுது. இப்போ நம்ம பேசுகிறோம் எளிமையா, ஆனால் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி எப்படி சிந்திச்சுக்காரு பாருங்க.
அப்போ இந்த பருவங்கள் இருக்கு இல்லையா, 6 பருவங்கள், அதே போல் சிறு பொழுது 6 அப்படி பிரித்து கொடுத்துட்டாரு. அப்போ இது வந்து பொழுதை பொறுத்தளவு பெரும் பொழுது சிறு பொழுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள். கருப்பொருளில் தான் ரொம்ப முக்கியமாக இப்போ இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸில் எதுலேயுமே சேராத ஒன்று. நானும் பொருத்தி பார்த்தேன், எதுலேயும் சேரலை. இப்போ நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஈக்காலஜின்னு சொல்லுவோம், ஈக்காலஜிக்கல் காம்பனன்ட்ஸு, அப்புறம் என்விரான்மெண்டல் எலிமெண்ட்ஸ்னு பேசுவோம். அதுக்கு அடுத்தா போல் சோசியல் காம்பனன்ட்ஸ் அல்லது சோசியல் எலிமெண்ட்ஸ்னு பேசுவோம். அதுக்கு அடுத்து பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் பேசுவோம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் பேசுவோம். இப்படி நம்ம பிரித்து பார்க்குறது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸில், அந்த ஹியூமனிட்டிஸில் பார்க்கக்கூடிய பார்வை. ஆனால் நீங்கள் இதை பொருத்தி பாருங்க, பொருந்தாது. முதல் பொருள் வேற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட் எக்காலஜி பேசும், இக்காலஜி கூட இருக்காது, என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட் மட்டும் இருக்கும். கருப்பொருளில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட் வந்துடும். உரிப்பொருளில் எமோஷன்ஸ் வரும், சைக்காலஜி வந்துடும். இப்படி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் கருப்பொருளில் வந்துட்டு தெய்வம், உணவு, அப்புறம் மாமரை, ஃப்ளோரா அண்ட் ஃபானா, மாமரை, புல் செய்தியாளின் பகுதியோடு தொகை அப்படின்னு பிரிச்சிடறாரு. மூணாவது தான் இன்னைக்கு இருக்கிற ஈக்காலஜியில் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம ஈக்காலஜிக்கலாக பேசும்போது ஈக்காலஜியை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு உயிரினத்திற்கும் அந்த சூழலுக்கும் உள்ள உறவை பற்றியது ஈக்கோ, அதை பற்றியான படிப்பு ஈக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே திணையில் வந்து அடிஷனலாக ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, என்னன்னா எமோஷன்ஸ். மனிதனுடைய உணர்வுகள் வந்து அதில் சேருது. இதுதான் வந்து இதில் கூடுதலாக நம்ம திணையினுடைய சிறப்பு. மற்ற வெஸ்டர்ன் தியரியிலேருந்து நமக்கு உள்ள சிறப்பு அதுதான். இப்போ அந்த அடிப்படையில் அது வந்து அடிஷனலாக நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ இந்த தெய்வத்தை வந்து கருப்பொருளை வச்சது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தெய்வத்தை பற்றி நிறைய இப்போ டிபேட் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தெய்வம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிறையா வரும். இப்போ நம்ம தமிழ் மரபில் 3 வகையான பிரிவுகள் இருக்குது தெய்வத்தில். ஒன்று தெய்வம், இரண்டாவது வந்து இறை, மூன்றாவது கடவுள். இப்போ இந்த தெய்வம் அப்படின்னு சொல்றது தான் ஒரு பழங்குடித்தன்மையோட உள்ள பார்வை. இப்போ எடுத்துக்காட்டா ஒரு நடுக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம், கல். அந்த கல்லில் வந்து ஒரு காப்பு கட்டி சாமியை இறக்கிடுவாங்க, அருள் இறக்கிடுவாங்க. அப்புறம் கோயில் கொடை முடிஞ்ச பிறகு அந்த காப்பு அவுக்காச்சுன்னா அது கல்லாயிடும். வேலன் வெறியாட்டு, நீங்கள் சின்ன எடுத்துக்காட்டு. வேலன் வந்து அருள், அது மேலே வேலன் வந்துடுவார். அவர் பேர் வேலன். வேலன்னா முருகன் இறங்கிடுவார், குறி சொல்லுவார், முடிஞ்ச பிறகு வேலன் போயிடுவார். இப்போ பல இடங்களில் இப்போ சாமானிசம் சொல்கிறோம் இல்லையா, ஆப்பிரிக்காவில், அந்த மாதிரி அருள் இறங்கி வரக்கூடிய ஒரு பகுதி தான் தெய்வம். அடுத்தது இறை. இறை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள். என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலீஜன். இறை என்பதற்கும், இறை என்ற கடவுள் மட்டும் குறிக்காது, அது மன்னனுக்கும் இறை தான் அப்படின்னு வள்ளுவர், இறை என்று வைக்கப்படும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அரசன் மாதிரி, அரசன்னா என்ன, அதிகாரம். இப்ப இறை என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அங்கு நிறைய ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கும், ஒரு முறையான ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு ஹோலி பைபிள் மாதிரி ஒரு ஹோலி டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். தேவாரம், திருவாசகம், பைபிள், குரான், அந்த மாதிரியான ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட மதம். அதுக்கு ஒரு டாக்ட்ரைன், அதாவது கடைப்பிடிகள் இருக்கும், அதுதான் பின்பற்றணும், மாற்ற முடியாது. இதெல்லாம் சேர்ந்தது தான். ஆனால் நீங்கள் அங்கே மாற்றிக்கலாம், தெய்வத்தில் மாற்றிக்கலாம். கண்ணப்பனார் வராருன்னா அவர் என்ன சாப்பிட்றாரோ அது படையல் பண்ணுவார், அவ்வளோதான். அவர் இறைச்சி சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரா, சைவமா அசைவமா, அந்த பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன சாப்பிட்றாரோ அவர் படையல் பண்ணி போட்டு போயிடுவார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் முறைப்படுத்தப்பட்ட ஒரு சிற்பமான பகுதி. அடுத்தது கடவுள். கடவுள்ல தான் நம்மளுடைய சித்தர் மரபு. அது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருக்குது. ஆனால் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். நாதன் உள்ள வந்துட்டான், அப்புறம் எதுக்கு நீ வந்து அங்கே போய் கோயிலில் போய் கும்பிடுற அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ இது ஒரு 3வது நிலை. இதுதான் இந்த தெய்வத்தை பற்றியான ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம சொல்லலாம். முதல்ல சொல்றது வந்து டிவினிட்டின்னு சொல்றது, ஒரு பழங்குடித்தன்மையானது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த இறைன்னு சொல்லக்கூடிய ரிலீஜன். 3வது வந்து நம்ம சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்து. இப்போ முதலையும் பிரச்சனை இல்லை, கடைசிலையும் பிரச்சனை இல்லை, ஊட இருக்கிறது நமக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ நிறைய இடங்கள்ல அதான் சிக்கல் மாறிக்கிட்டு இருக்கு. சரி, அது இருக்கட்டும். அடுத்தது வந்து உணவு. உணவை பொறுத்தளவில் ஒரு பகுதி சார்ந்ததாக இருக்கும். உணவு அரசியல்ங்கிறது ரொம்ப பெரிய அரசியல் இன்னைக்கு. இப்போ இந்த உணவு வந்து பகுதி சார்ந்ததாக இருக்கிறதா, இதை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே இதாக மாத்துறீங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு இப்போ நம்ம இந்த நேரம் இல்லை, அதனால அதை பற்றி ஒரு நாள் பேசும்போது முழுசாக அதை பற்றி பேசலாம். அப்புறம் தொழில். அப்புறம் வந்து பறை அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்திருக்காரு தொல்காப்பியர். பறை என்பது கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம நினைக்கிறோம் வந்து அது வந்து இசைக்கருவி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இசைக்கருவியாக பயன்படுத்தப்படலை. இப்போ ஒரு திணைக்கும் ஒரு வகையான பறை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே தொண்டகப்பறை அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பறை. அது எதுக்குன்னா, அந்த ஒன்று வேலன் வெறியாட்டு பயன்படுத்துவாங்க சடங்குல,
இன்னொரு இடத்துல எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா கிளிகளை விரட்டுறதுக்கு, திணை கதிர்களை அந்த கிளிகள் வந்து கொத்தி சாப்பிட போகும்போது விரட்டுறதுக்காக பயன்படுத்துறது அந்த தொண்டகப்பறை. அடுத்து அப்படியே முல்லைக்கு வந்தீங்கன்னா ஏறுகோட்பறை, அதாவது ஏறு தழுவுதல்னு ஒன்று முறை உண்டு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டு சொல்கிறோம் இல்லையா, அது அப்போ அந்த பழைய பேர் வந்து ஏறு தழுவுதல். அப்போ அந்த ஏறு தழுவுதல், அப்புறம் ஆணிரை கவர்தல், அதாவது ஒரு இடத்துல கூடிய அந்த மாட்டு கூட்டத்தையோ ஆட்டு கூட்டத்தையோ அங்கேருந்து போய் ஒரு கூட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, அது ஒரு படையெடுப்பு மாதிரி. அப்படி போகும்போது அவன் கம்யூனிகேட் பண்ணுறான், இந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் வந்துருன்னு சொல்லி. இது வந்து ரெண்டாவது முல்லையில். அப்படியே மருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் அரிப்பறை, நெல் அரிக்க போகும்போது தகவல். ஏன்னா அங்கே அடித்தானா உள்ள குருவி ஏதாவது கூடு கட்டியிருக்கணும், அதான் உயிர்மை நயம்னு சொல்கிறோம். அதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு அந்த நெல் அறுக்க உள்ளே இறங்கிட்டானா கடகடன்னு இறங்குவாங்க, கூட்டமாக இறங்குவாங்க. அங்கே உள்ள விலங்குகள் அந்த சிறு பறவைகள் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்காக அவன் முதல்ல அதை. அப்புறம் அடுத்தது நெய்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய மீன் கோட்பறை, மீன் பிடிக்க பழக்கம். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பறை என்பது பெரும்பாலும் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கு, ஒரு தொடர்பியல் கருவியாக தான் இருக்கு. யார் தான் இசை கருவியாக இப்போ இசை பண் பற்றி வருது. இப்படி வந்து கருப்பொருள். அடுத்ததாக வந்து உரிப்பொருள். உரிப்பொருள் என்பது நமக்கு மிக மிக அடிப்படையான ஒன்று. என்னன்னா அந்த மனிதர்களுடைய எமோஷன்ஸ், அது வந்து இருத்தல். அவர் ஒரு அடிப்படையாக பிரிக்கிறார். அதாவது முதல்ல வந்து புணர்தல் குறிஞ்சியில, அடுத்தது முல்லையில் வந்து இருத்தல், மருதத்தில் வந்துட்டு ஊடல், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய்தலில் பார்த்தீங்கன்னா இரங்கல், பாலையில் பிரிவு. பாலையில் பறை வந்து துடி அப்படிங்கிற கருவி, அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக இதே போல் இந்த உரிப்பொருளும் ஒரு திணைக்கும் ஒன்றை கொடுக்குறாரு. இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படின்னா குறிஞ்சியில் புணர்தல் இருக்கும், முல்லையில் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வரும் நமக்கு. அங்கே வந்து பிரிவு இருக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். ஆனால் இது எல்லாமே ஒரு குறியீடாக தான் சொல்கிறார். இப்போ இதை நீங்கள் மழை பெய்யறதாக கூட நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஒரு குறிஞ்சி நிலத்தில் மழை பெய்யுது, அது புணர்தல்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து முல்லைக்கு வந்தீங்கன்னா அந்த முல்லையில் இருக்குது, அந்த அந்த காட்டில் வந்து அதை உள்ள உறிஞ்சப்பட்டு இருக்கு. மருதத்தில் வந்துட்டு அது வந்து மருதத்தில் நீங்கள் வேளாண்மை செய்யும்போது இயல்பாக பண்ண முடியாது, அந்த தண்ணி எடுத்து தான் வைக்கணும், ஊடல் தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் இரங்கல் அப்படின்றது என்னன்னா திரிதல்னு ஒரு பொருள் இருக்கு, அது உப்பு நீரோட சேருது, பாலையில் வெப்பமாகுது, தண்ணி பிரிஞ்சு போகுது, அப்படி நீங்கள் எடுக்கலாம். அதனால இது ஒரு குறியீடு தான், இந்த உணர்வுகள் என்பது ஒரு குறியீடு. அதுக்குள்ள போய் நம்ம பார்க்கணும். இப்படி வந்து இந்த மூன்று பொருள்களையும் முப்பொருளையும் வந்து விளக்கி சொல்றாரு. அடுத்துதான் நமக்கு வரக்கூடிய இந்த நிலைமை. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன், முடிய போகுது நேரம். அதனால இந்த அடிப்படையானது திணை என்பது என்ன, திணையினுடைய கூறுகள் என்ன, திணை வந்து எப்படி ஒரு மெய்யலாக பின்னாடி வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நேரம் முடிஞ்சதுனால இந்த கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டுட்டு நம்ம அடுத்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மனித வெளிப்பாடை எப்படி அவங்க சொல்றாங்க, தோற்றம் இருப்பு கூடுதல் விளக்கம். அதாவது இப்போ எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அறிவு எப்படி தோன்றும் போது முதல்ல வந்து காட்சினா புலன் அறிவுன்னு சொல்லுவோம். அது பிரத்யக்ஷம் அப்படின்னு அங்கே நியாய சூத்திரத்தில் சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்க்குறீங்க, நுகர்றீங்க, தொட்டு பார்க்குறீங்க, இதெல்லாம் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிதல் இருக்கு இல்லையா, தொடு உணர்வு மூலமாக அந்த அறிதல் வந்து புலன்களால் கிடைப்பது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம இதில் என்ன சொல்ல, காட்சி, ஐயம், குறிப்பறிவு, துணிவு, குறிப்பறிவு அப்படிங்கிற ஒரு அடுக்கு சொல்கிறாங்க. அதாவது தொல்காப்பியத்தில் அது புறப்பொருள் வெண்பாமாலையில் நம்பி அகப்பொருளில் இருக்கக்கூடிய அடுக்குமுறை. அதே இது நியாய சூத்திரத்தில் அங்கே அது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கெகல் போன்றவங்க அல்ல அந்த பக்கம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முழுக்க சிந்தனை தான், லாஜிக். அதாவது ஏயின் நண்பன் பி, இப்படி சொல்லலாம், ஏயின் தம்பி பி, பியின் தம்பி சி, அப்போ ஏயின் தம்பி சி சரிதானே, அதில் மாற்றலை. ஆனால் ஏயின் நண்பன் பி, பியின் நண்பன் சி, அப்படி என்றால் ஏயின் நண்பன் சியா இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் லாஜிக். அங்கே வந்து மலையில் புகை இருக்குது, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குது, அதனால மலையில் புகை வந்தால் நெருப்பு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த லாஜிக்னு சொல்லக்கூடிய அதுதான் அந்த மேற்கத்திய எபிஸ்டமாலஜியை பற்றியான எளிமையான விளக்கம். இப்போ நமக்கு என்னென்னா முதல்ல பார்த்த உடனே ஒரு ஐயம் ஏற்படுது, அந்த ஐயத்தை பற்றியான ஒரு முடிவுக்கு வரோம், அதுக்கப்புறம் அதை பற்றியான ஒரு மனசுக்குள்ள ஒரு அலசல் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறோம். இதுதான் நம்முடைய எபிஸ்டமாலஜி, திணையுடைய எபிஸ்டமாலஜி. இந்த அடிப்படையில் அறிவு தோன்றுது. இந்த அறிவு தோற்றவையில் அவங்களுக்கு நமக்குள்ள சின்ன வேறுபாடு. இதில் 2-3 வகை இருக்குது. இப்போ பட்டறிவு, பகுத்தறிவு அப்படின்னு பெரும்பாலும் பிரிப்பாங்க. பட்டறிவுங்கிறது பெரும்பாலும் ஒரு செயலை புலன்களால் கிடைக்கக்கூடிய அறிவு, அதான் மார்க்ஸ் பண்ணவங்களாம் அடிப்படையாக சொல்லுது.
ஆனால் ரேஷனலிசம் ஒன்று இருக்கு இல்லையா, சிந்திப்பதன் மூலமாகவே அறிவை பெறுவது, அப்ட்ராக்டாக பார்க்கறது, அது ஒரு வகை. இப்போ திணையில் என்ன சொல்றோம்னா இது வந்து தொட்டறிவுன்னு சொல்றோம், அதாவது மெய்ப்பாட்டு அறிவு. இது ஆங்கிலத்தை சொல்றாருன்னா எம்பெட்டட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்றோட ஒன்று நீங்கள் உறவாடுதல் மூலமாகத்தான் அறிவை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் வேளாண்மையில் இருக்கீங்க, வேளாண்மைக்கு உள்ளே போகணும், நீச்சல் நீச்சலில் எடுக்கணும், நேரடியாக உள்ளே போய் இருக்கணும். அப்படி இருந்து பெறுகின்ற அறிவு தான் அடிப்படையான அறிவுன்றது நம்முடைய பார்வை. இப்போ இந்த மூன்றாவது அறிவு முறை வந்து நம்மகிட்ட இருக்குது. இது வந்து மோட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அறிவு பெறுதல் எப்படி பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. நான் சொல்றது புரிஞ்சுச்சா, வேற ஏதாவது தொடர்ந்து? உலகாயுதம் பொருள்முதல்வாதமும் சார்ந்து போறோம். நம்ம வந்து வேதங்களில் ஏற்பு அந்த அதுல என்ன சிக்கல்னா, பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம்னு சுருக்கிட முடியாது திணைய. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கு இந்த பேனா இருக்கிறதுனால பேனான்னு நினைக்கிறோமா, இல்லை பேனாங்கிற கருத்து மண்டையில் இருந்ததுனால பேனான்னு சொல்கிறோமா? அப்படி தானே, பொருளா கருத்தா? இப்போ பொருள் இல்லைன்னு, பொருள் என்பது தனியாக ஒன்று இல்லைன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐன்ஸ்டீன் வந்த பிறகு, E=mc² வந்த பிறகு, குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்த பிறகு பொருள் எங்கேயுமே இருக்காது. அது அணுவை உடைச்சிட்டாங்க. உடைச்சப்ப அது ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணுது இல்லையா, ஒன்னோட உறவு கொள்ளுது இல்லையா, அதுதான் பொருள். அதை நம்ம உறவியல் திணைன்னு சொல்கிறோம். ஒன்றோடு ஒன்று கொள்கின்ற உறவு இருக்கு இல்லையா, அதுதான் பொருள். அப்போ எது, அது அண்டாலஜின்னு சொல்ல பாருங்க, எது மெய்யானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளா கருத்தா? இல்லை உறவு தான் மெய்யானது அப்படிங்கிறதான் திணை சொல்லுது. அப்போ பொருள் முதல்வாதமா கருத்து முதல்வாதமா பார்த்தீங்கன்னா இது உறவு முதல்வாதம் அப்படி வேணா சொல்லிக்கலாம். நம்ம இந்த உறவு தான் அடிப்படை. ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த உறவு, அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அடிப்படை. படைப்பு தத்துவம் அந்த மாதிரி எதுவுமே தமிழ் சமூக சிந்தனையில் இல்லை, படைக்கப்பட்டது அப்படிங்கிறது. படைப்பு கோட்பாடு பற்றி இப்போ பண்டைய சமூகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரேக், அதாவது நீங்கள் நைலில் இருக்கக்கூடிய எகிப்து நாகரிகம், அதாவது ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய சமூகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனசிஸ் சொல்கிறாங்க பைபிளில். அதுபோல் படைப்பு கோட்பாடு இருக்குது. ஒரு கதை இருக்குது, படைப்பு கதைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமேரியாவில் கில்காமேஸ் அப்படின்னு ஒரு காப்பியம் இருக்குது, அவங்க படைப்பை பற்றி சொல்கிறாங்க. எகிப்துலேயும் அதை பற்றி இருக்குது, வைதிகத்திலே இருக்குது, வைதிக நெறியிலே இருக்குது, நம்ம தொல்காப்பியத்திலே இருக்குது. எப்படி உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படைப்பாளி வந்தாரு, ஒரு கடவுள் வந்து தான் படைத்தாரு, அரசனும் அங்கே கடவுளும் ஒன்று தான் சுமேரியாவிலையும். வைதிகத்தில் என்னன்னா புருஷ சூத்திரம்னு ஒன்று இருக்கு, அதுல பிரஜாபதி, அது புருஷனே வந்து அவருடைய கை கால்கள் தான் வந்து உலகம், அதுல தான் படைக்கப்பட்டது, பிரஜாபதி தான் படைச்சாரு அப்படின்னு ஒரு கிரியேட்டரை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு பானை இருக்குன்னா ஒரு பானையை உருவாக்குற ஒருத்தர் வந்திருப்பான்ல, இப்போ பூமின்னு ஒரு இருந்துச்சுன்னா பூமியை ஒருத்தன் படைச்சிருப்பான்ல, அது மாதிரி கிரியேட்டரை பற்றி பேசுது. ஆனால் தொல்காப்பியம் கிரியேட்டரை பற்றி பேசலை. படைச்சது என்ன, 5 பூதங்களும் செயற்கை தான். சரி, பௌத்தம் சொல்லுதா, சொல்லுது அப்படிதான் கிட்டத்தட்ட. ஆனால் 5 பூதங்கள் ஒத்துக்கிறது இல்லை, நம்ம 5 ஒத்துக்கிறோம். அதுதான் ரெண்டுக்குள்ள சின்ன வேறுபாடு. இல்ல, அதான் என்னன்னா, அவன் பூதவாதிகளை எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நீங்க 2 நூல்கள் நமக்கு அடிப்படை கிடைக்கும், மணிமேகலை, நீலகேசி. இந்த 2லயும் தான் வந்து பூதவாதிகளை ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஆசிரியர்களை வந்து நகைச்சுவையாக நகையாடி பேசியிருக்காங்களோ அது போல எதிர்கருத்து தான் நமக்கு நிறைய கிடைக்குது பூதவாதம் பற்றி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய உலகாயுதம் இருக்கு இல்லையா, உலகாயுதத்துக்கு அடுத்தாப்புல தான் பூதவாதம். இதை பற்றி எதிர்கருத்துக்கள் நிறையா இருக்குது, அடிப்படை கருத்துக்கள் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைக்கிறது இந்த ஒன்று தான், ஒரு நூற்பா தான், 5 பூதங்கள் பற்றிய உலகம் தோன்றியதை பற்றி தான் நமக்கு கிடைச்சிருக்கு.